வைக்கணுமா, பட்டாசா சிரிக்கணுமா, பட்டாம்பூச்சி. மேலும் மேலும் வளரணும், முன்னேறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தொடர்ந்து ஓடி ஓடி உழைச்சிட்டே இருக்கிற நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களின் கலை தாகத்தை பூர்த்தி செய்யும் விதமாக இதோ வலம் வருகிறது ஊர்ப்பாட்டு. இது நம்ம ஊரு பாட்டு. ஊர்ப்பாட்டு நிகழ்ச்சியில வாய் பேச தெரிந்த குழந்தைகள் முதல் வயதான பெரியவர்கள் வரை யார் வேணாலும் பங்கேற்க போறாங்க. நாட்டுப்புற பாடல்கள், தாலாட்டு பாடல்கள், கும்மி பாடல்கள், திரை இசை பாடல்கள், குழந்தை பாடல்கள் என அவங்களுக்கு பிடித்தமான பாடல்களை பாட போறாங்க. ரைம்ஸ், திருக்குறள், குட்டி கதைகள், புராண கதைகள், நகைச்சுவை துணுக்குகள், படித்ததில் பிடித்தது என அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை சொல்ல போறாங்க. அந்த வகையில இன்னைக்கு ஊர்ப்பாட்டு நிகழ்ச்சியில நம்ம சுவாரஸ்யமான புராண கதைகளை தான் கேட்க போறோம். புராண கதைகளை சொல்றதுக்காக நாகையிலிருந்து நம்மோடு இணையறாங்க சமூக பற்றாளர், ஆன்மீக நேசகர், ஆசிரியர் செல்வராணி அவர்கள். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஊர்ப்பாட்டு நிகழ்ச்சியில் நான் உங்கள் செல்வராணி வந்திருக்கேன். இதில் எனக்கு பிடிச்ச புராண கதைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். கதை சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். கேட்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? ராமாயணம், மகாபாரதத்தில் வர குட்டி குட்டி கேரக்டர்ஸ் எடுத்து அவங்களோட பிறப்புகள் பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சில பிறப்புகள் ரொம்ப விசித்திரமா இருக்கும். அதுல ஒண்ணுதான் வாலி சுக்ரீவன் அவங்களோட பிறப்பு. வாலி சுக்ரீவனோட பிறப்பு 2 விதமா சொல்லப்படுது. வாலி சுக்ரீவன் பிறப்பு பற்றின முதல் கதை தான் இது. ரட்சவிரதன் அப்படிங்கிற ஒரு வானர வீரன் இமயமலை சாரல்ல உள்ள ஒரு குளத்துல நீராடிட்டு இருக்கான். குளத்துல நீராடிட்டு அதனை விட்டு வெளியில வரும்போது பார்த்தா ஒரு பெண்ணா மாறிடுறான். அவனுக்கு பேரதிர்ச்சி, பெண்ணா மாறிட்டோமே அப்படின்ட்டு. அந்த குளத்துக்கு ஒரு சாபம் இருக்கு. என்ன சாபம் அப்படின்னா, எந்த ஒரு ஆண் மகனும் அந்த குளத்துல இறங்கி நீராடிட்டு வெளியில வரும்போது பெண்ணா மாறிடுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த குளத்துக்கு உண்டான சாபம். இந்த விஷயம் தெரியாம அந்த குளத்துல இறங்கி நீராடின ரட்சவிரதன் பெண்ணா மாறிட்டான். பெண்ணா மாறிட்டோமே அப்படிங்கிற ஒரே கவலை அவனுக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாம ரட்சவிரதன் அந்த குளக்கரையிலேயே அப்படியே உட்கார்ந்துருக்கான். அப்போ அந்த வழியா இந்திரன் போறார். இப்படி ஒரு பேரழகிய நம்ம இந்த பூலோகத்துல பார்த்தது இல்லையே அப்படின்ட்டு பாக்குறார். காதல் வயப்படுறார். இருவரும் காதல் வயப்படுகிறார்கள். அந்த க்ஷணத்திலேயே ஒரு குழந்தை பிறக்குது. அதுதான் வாலி. பொழுது விடியுது. கையில குழந்தையோட ஒரு பெண் அந்த ஒரு குளக்கரையில உட்கார்ந்துருக்கா. இத சூரியன் பார்க்கிறார். பார்த்தா யாருன்னு பார்த்தா ரட்சவிரதன், பெண்ணாக மாறிய ரட்சவிரதன். பின்னால வர இருக்க ராம ராவண யுத்தம் அவரோட கண் முன்ன தெரியுது. ராமனுக்கு பக்க பலமா இருக்க ஒரு வானர வீரனை நம்ம தோற்றி வைத்தால் என்ன அப்படின்னு அவரு மனசு சொல்லுது. உடனேயே ரட்சவிரதன மேல அவருக்கும் ஒரு இச்சை வருது. ஒரு குழந்தை பிறக்குது. சூரியனோட அம்சத்தோட அழகிய கழுத்தை உடைய ஒரு குழந்தை பிறக்குது. அதுதான் சுக்ரீவன். 2 குழந்தைகளையும் கையில வச்சுட்டு ரட்சவிரதன் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம தவிக்கிறான். அப்போது சூரியனே ஒரு வழி சொல்றாரு அதுக்கு. என்கிட்ட கிஷ்கிந்தாவோட அரசன் ரொம்ப நாளா குழந்தை வரம் வேண்டி தவம் இருக்கிறான். நாம இந்த 2 குழந்தையும் கொண்டு போய் அந்த கிஷ்கிந்த அரசன் கிட்ட கொடுத்துட்டான். அவனே நல்லபடியா அந்த குழந்தைகளை வளர்த்துப்பான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளோட முகத்தை வானர முகமா மாற்றி அந்த கிஷ்கிந்தை அரசன் கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுறாங்க. இதுதான் வாலியும் சுக்ரீவனும். பிறகு ரட்சவிரதன் வரான். பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கிறான். மறுபடியும் ஆணா மாறிடுறான். இது ஒரு சரித்திர கதை. அதாவது வாலி சுக்ரீவன் பிறப்பு பற்றின ஒரு சரித்திர கதை. இன்னொரு கதை இதோல சொல்றேன். இரண்டாவது கதை சூரிய பகவானின் தேரோட்டி அருணன். அருணனுக்கு வெகு காலமா ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, இந்திரலோகத்துல நடக்கிற மேனகாவோட நடனத்தை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அருணனோட வெகுகால ஆசை. சூரிய பகவானுக்கு தெரியாம அருணன் இந்திரலோகம் போயிடுறான். இந்திரலோகத்துக்குள்ள எந்த ஒரு ஆண்மகனையும் உள்ள சேர்க்க மாட்டாங்க. அதனால என்ன செய்யறான், அருணன் பெண்ணா மாறிடுறான். அருணன் அருணா தேவியா மாறி உள்ள போறான். வாயிற்காவலன் கேக்குறான், யார் நீ அப்படின்னு. நான் இப்ப மேனகாவுக்காக புதுசா நியமிக்கப்பட்டுள்ள ஒப்பனையாளன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். போய் ஆசை தீர மேனகாவோட நடனத்தை பாக்குறான்.
இவன் அருணன் மேனகாவோட நடனத்தை பார்க்கறான். ஆனா இந்திரன் அருணா தேவிய பார்க்கறான். நடனம் முடிச்சிட்டு எல்லாம் பார்த்துட்டு இவர் வெளியில வரும்போது இந்திரன் தன்னோட காதல அருணா தேவி கிட்ட சொல்றான். எங்க உண்மைய சொன்னா மாட்டிப்போமோ அப்படின்னு பயந்து போயிடுற அருணன் என்ன செய்யறான், இந்திரன் கிட்ட சரண்டர் ஆயிடுறான், சரணாகதி அடைஞ்சிடறான். சரண்டர் ஆன உடனே என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா 2 பேரும் இச்சையில ஈடுபடுறாங்க. ஒரு குழந்தை பிறக்குது, அதுதான் வாலி. கையில குழந்தையோட இப்படி ஆயிடுச்சே நம்ம நிலைமை அப்படின்ட்டு அருணன் குழந்தைய எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில தேர் ஓட்டணும் இல்லையா, அதனால ஓடி வந்துடுறான். பொழுது விடியுது, சூரிய பகவான் வந்துடுறாரு. பாக்குறார், அருணன் ஒரே சோகமா இருக்கான். என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அருணன் என்ன நடந்துச்சோ முதல் நாள் அது எல்லாத்தையும் சூரிய பகவான் கிட்ட சொல்றான். சொன்ன உடனே இந்திரனே பார்த்து மயங்கக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு பேரழகியா இருந்தியா நீனு, எங்க அந்த உருவத்தை என்கிட்ட காட்டு அப்படின்னு கேக்குறாரு சூரிய பகவான். சரி, இவர் ஏதாவது நம்மளுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அருணன் அருணாதேவியா மாறி சூரிய பகவான் முன்னாடி நிக்கிறார். சூரிய பகவானுக்கும் அவர் மேல ஒரு இச்சை வந்துடுது. இச்சை வந்த உடனே என்ன செய்யறாங்க, அங்க ஒரு குழந்தை பிறக்குது. அதுதான் அப்படியே அழகிய கழுத்து, அப்படியே சூரியனோட அம்சத்தோட அந்த குழந்தை பிறக்குது. நீங்க ஏதாவது எனக்கு உபாயம் சொல்லுவீங்க அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட நின்னேன், ஆனா நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அருணாதேவி அழறா. 2 குழந்தைகளையும் கையில வச்சுக்கிட்டு அழறா. என்ன செய்யறதுன்னு தெரியாம அழறா. அப்ப சூரிய பகவானே என்ன சொல்றாருன்னா அதுக்கு ஒரு வழி சொல்றார். என்னை நோக்கி ரொம்ப நாளா கிஷ்கிந்தாவோட அரசன் குழந்தை வேண்டி தவம் இருக்கிறான். அவன்கிட்ட இந்த 2 குழந்தைகளையும் நம்ம கொண்டு போய் கொடுத்துடலாம், அவன் வளர்த்துப்பான் அப்படின்னு சொல்றார். சூரிய பகவான் அதுக்கு ஒரு உபாயம் சொல்றார். சரின்னு இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, அருணனும் சூரிய பகவானும் அந்த 2 குழந்தையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த குழந்தைகளோட முகத்தை வானர முகமா மாத்தி அந்த கிஷ்கிந்த அரசன் கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. ஒருத்தனுக்கு வாலினும் ஒருத்தனுக்கு சுக்ரீவன் அப்படின்னு பேர் சூட்டி அவர் வளர்க்க ஆரம்பிக்கிறார். பெண்ணாக மாறிய ஆணுக்கு பிறந்தவர்கள் தான் வாலியும் சுக்ரீவனும். ஒரு ஆண் தாய், 2 வெவ்வேறு தந்தைகள். நன்றி நேயர்களே, நான் இன்று சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் செல்வராணி. நன்றி. நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது ஊர்ப்பாட்டு. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் ஆசிரியர் செல்வராணி அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு.